கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சிறப்பு ஜெபம். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இந்த சிறப்பு ஜெபத்தை உங்களுக்கு செய்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவரால் ஏவப்பட்டபடியினாலே இந்த நாளுக்குரிய இந்த ஜெபத்தை அநேகர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் வாசகர் அனைவருக்கும் இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாசகருடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையின் நேரத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய கையின் பிரயாசத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் வறுமையின் கோட்டின் கீழ் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் நீர் கரம் தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசம் உம்மை அறிய வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல இந்திய துணைக்கண்டம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த கற்பத்தின் கனியை உமது காயப்பட்ட கரத்தை தொட்டு அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நற்செய்தி அறிவிக்கலாம் அவங்க ஊழியத்தின் வாசருடைய குடும்பத்திலே திருமணத்திற்காக சுவாமி காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், ஏற்ற நாளில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை நீர் செய்யும்படியாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்து பெண் பிள்ளைகளோடும் அனைத்து ஆண் பிள்ளைகளோடும் எங்களுடைய வாசகர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவாமி ஏற்ற நாளில் கர்த்தர் ஒரு வாசலை திறந்து, நான் கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அப்படி ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு தூரத்தில் வெயிலாகிலும் குளிராகிலும் பாராதபடி ஆண்டவரே தேசத்தை காக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் அந்த இராணுவ வீரர்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் மூலம் செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்காக, மாநிலத்தில் செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. தமிழ்நாட்டு முதல்வருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துணை முதல்வருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அவர்கள் மூலமாக எடுக்கப்படுகிற எல்லா உதவிகளையும் கர்த்தர் நீ அங்கீகரித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேரக்கூடிய அளவிற்கு நீர் உதவி செய்து கரம் நீட்டி வருவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இந்த காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒருவனை நீர் சுமகமாக்கினது போல எங்கள் வாசகர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சுகமாக்கி ஆண்டவரே ஒரு நல் காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பாவம் செய்யாதே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன வாக்கின்படி சுவாமி, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தின் சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சுவாமி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரமும் அவர்களோடு கூட நீர் இருக்க போகிற மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா திருச்சபைக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதியதாக திருமணமான குடும்பங்களை
கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபைகளிலே கொண்டு வரப்படுகிற எல்லா சிறப்பு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த காயப்பட்ட கரத்தை தொட்டு இந்த வெள்ளிக்கிழமை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நாம் அநேகரோடும் கூட விசேஷமாய் நற்செய்தி அறிவிக்கலாமாக ஊழியத்தின் வாசகர் ஒவ்வொரு குடும்பத்தோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.